இந்த கதையோட ஆரம்பத்தில் எல்லாருமே உட்காந்து அந்த லிங்கை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி நடுவில் நிறைய இம்மோர்டல் கல்டிவேட்டர்ஸ் எல்லாமே வந்து காணாமல் போகிறாங்க. அவங்கள பற்றி ஏதாவது வந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவனுமே வந்து ஆமாம், இந்த மாதிரி அவங்க திடீர்னு வந்து காணாமல் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த லிங் அவன் ஏன் வந்து டிமானிக் காடோட சக்ஸஸராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஷாக்காக இருக்குது. ஏன்னா டிமானிக் காடோட சக்ஸஸருக்கு வந்து ஒரு சீக்ரெட் கல்டிவேஷன் மெத்தட் வந்து பாஸ் டவுன் இருக்கும். அவன் வந்து அது ஹையராக வந்து அட்டைன் பண்ணுறக்காட்டி வந்து அவனுக்கு ஒரு கல்டிவேஷன் மெத்தட் வந்து அவனுக்கு கிடைக்கும். அந்த மெத்தட் படி வந்து ஒருத்தவங்களோட சோல், லைஃப் ஃபோர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து டிமானிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுற மூலமாக வந்து அவங்களோட பவர் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். இது ஏன் வந்து ஹீரோ இப்படி சொல்கிறாருன்னா வந்து அந்த லிங்க் அவன் வந்து ஜஸ்ட்டு லோவர் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கான். ஜஸ்ட் ஒரு லக்கி என்கவுண்டர் தான் பண்ணியிருக்கான். அது மூலமாக வந்து இவன் இவ்வளோ தூரத்துக்கு வந்து வாழ்ந்து வந்திருக்க வந்து வாய்ப்பே கிடையாது. அது இப்படிப்பட்ட ஒரு குறுகிய ஒரு சமயத்தில் தான் வந்திருக்க முடியாது. ஸோ அவன் கண்டிப்பாக வந்து டிமானிக் காடோட சக்ஸஸராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களாம் இருந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரியே இது இருந்தால் எங்கள் மாஸ்டர் இது உண்மையிலே வந்து பெரிய விஷயம், நான் இப்போ என்னோடய ஃபேமிலிக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்களுக்குள்ளே என்ன தான் வந்து அவன் அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இல்லைனாலும் கூட அவனோட மெத்தட் எல்லாமே வந்து ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்குது. அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவன் கண்டிப்பாக வந்து டீமன் கார்டோட சக்ஸஸராக இருக்கிறதுக்காக வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க ஜஸ்ட் ஒரு ஃப்ளூக்கில் தான் கெஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த டீமன் கார்டோட சக்ஸஸர் வந்து ஹீரோ தான் வந்து டிமானிக் எம்பரர். அப்படி அவங்க பேசிவிட்டு சரி எங்கள் மாஸ்டர் நாங்கள் வந்து இங்கேருந்து போய் அவங்க ஃபேமிலியில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்பிடுவாங்க. அப்படி அவங்க போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த ஓல்டு மிங் இருப்பான் சர்வெண்ட், அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி இன்றைக்கி ராத்திரி வந்து அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி இன்றைக்கி தான் அந்த பிளானை வந்து நம்ம செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு புரிஞ்சுது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இங்கேருந்து வெளியில் போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை நம்மளுக்கு வந்து வேறு வேலை இருக்குது, இப்போதைக்கு வந்து நீங்கள் இருக்கிற மாதிரியே இரு, இல்லைன்னா போகிற மாதிரி இருந்தால் போ, ஜஸ்ட் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிவிட்டு அவர் வந்து ஏதோ ஒரு பிளானை வந்து போட்டுவிட்டார். இப்போ வந்து அதை செயல்படுத்துறதுக்காக வந்து காத்துட்ருப்பார். அதே சமயத்தில் வந்து இப்போ சீனங்கட்டாயி அதாவது இந்த டைகர் பாய் அப்புறம் அந்த லிங் எல்லாருமே அப்புறம் கூட சேர்ந்து இன்னொரு ஆட்கள் அவங்க எல்லாருமே வந்து ஒயின் குடிச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அந்த 9 tailed fox அந்த பிரின்சஸ் அவங்க வந்து இன்றைக்கி என்னை வந்து விசிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி நேரம் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கூவம் வந்து ஏதோ ஒரு வேலையை வெளியில் போகிறங்காட்டி வந்து அவங்களுக்கு வந்து எனக்கு மீட் பண்ணுறதுக்கு வந்து டைம் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து என்னை மீட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவங்கள நான் இங்கே வர சொல்லியிருக்கேன், அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டு இல்லை எங்களுக்குமே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆக்சுவலாக வந்து சிஸ்டரின்ல வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த குவியை வந்து எதிர்த்து நின்னாங்க, நீங்கள் உண்மையிலே வந்து அவங்கள வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நீங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த லிங் வந்து கொஞ்சம் பொம்பளை சோக்கா ஆனால் ஆளாக இருப்பான் போல். அவன் வந்து ஓவராக வர்ணிச்சு அவளோட அழகாக பேசிகிட்டு இருக்க அந்த பாய்க்கு வந்து இது லைட்டாக வந்து கடுப்பை வந்து கிளப்புது. அதே சமயத்தில் வந்து அந்த பிரின்சஸ் வந்து அங்கே வந்துடுவா. வந்தோடனே வந்து எல்லாருமே வந்துட்டு ஓ வாங்க பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ வந்தோடனே இவன் இந்த லிங் இவன் போய் வர்ணிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி வர்ணிக்க ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக அந்த லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் சிஸ்டர் இல்லை நான் தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ போய் அவன் பக்கத்தடியே உட்காந்துட்டு நல்ல வேலை அந்த கூ வந்து இப்போ அங்கே இல்லை, அவன் மட்டும் அங்கே இருந்திருந்தானா கண்டிப்பாக என்னால் வந்து வெளியில் வந்துருக்க முடியாது, அவன் இல்லாதங்காட்டி தான் நான் வந்தேன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் அந்த லிங் அவன் வந்து இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒயின் ஊற்றி கொடுக்குறேன் சிஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவளையும் அது வெச்சக்கணுவாங்காமல் பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் பேசுகிறதே வந்து ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பிட்டிங்காக தான் பேசிகிட்டு இருப்பான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இது வந்து இந்த பாய்க்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. அவனுக்கு வந்து கடுப்பு வந்து கிளப்பிகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் வந்து என்ன இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி லிங்க் போது நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஆமாம் நான் தெரியாமல் வந்து ஓவராக குடிச்சிட்டேன், அதனால தான் வந்து நான் இப்படி பேசிட்டேன், சரி நீங்கள் வந்து உங்களோட தனிமையை வந்து என்ஜாய் பண்ணுங்கள், நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த லிங்க் இருந்துட்டு நான் ஜஸ்ட்டு 2-3 வார்த்தை தான் நான் ஃப்ளர்ட் பண்ண மாதிரி பேசினேன், இதுக்கே வந்து பாய் வந்து இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அங்கேருந்து போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் இந்த பிரின்சஸ் அவன் வந்து இந்த மாதிரி பாய் கிட்ட சொல்லுவாள், இந்த மாதிரி அவனோட நடவடிக்கை எதுவுமே சரி கிடையாது, அவன் வந்து நான் வந்ததுலேருந்து என்னை வெச்ச கண்ணு வாங்காமல் வந்து பார்த்துட்டு இருந்தான், அவனை வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கிங்க, ஆனால் ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து புரியுது, உங்களால் வந்து நான் வந்தோடனே வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து கெடுக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கலாம், ஆனால் நீங்களே வந்து கவனிச்சிருப்பீங்க நான் வந்ததுலேருந்து அவன் எப்படி என்ன பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லி, அவன் வந்ததுலேருந்து என்னை இங்கேயே பார்த்துட்டு இருந்தான், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல,
நான் வந்து அதை ஜஸ்ட் அவாய்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஏன்னா அவன் என்ன தான் என்ன இப்படி வெச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருந்தாலுமே வந்து என்னால் அவனை எதிர்த்து பேச முடியல. ஏன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து யாருமே கிடையாது. அவன் மட்டும்தான் வந்து உங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிகிட்ருக்க, அவனுக்கு வந்து இந்த மாதிரி அவன் சொன்னது வந்து கடுப்பாயிருது. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன். எனக்கு அவனை நடவடிக்கை வந்து கொஞ்ச நாளாகவே வந்து அவன் நடத்துக்கிற விதம், அவன் நடத்த எதுவுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் அந்த மாதிரி சர்வன்ஸ் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன், இந்த மாதிரி போய் கேப்சர் பண்ணிவிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு அவன் சர்வர்ஸ், அதாவது அவங்க சர்வன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த லிங்க் கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து அவன் அனுப்பிச்சி வச்சிருவான். அனுப்பிச்சி வச்சோடனே வந்துட்டு நீ கவலைப்படாத, நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு நீ போய் ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக வந்து நான் அங்கே போக மாட்டேன், நான் வந்து இந்த பக்கத்தாடி வந்து ஒரு இருக்குது, அங்கே தான் போவேன், உங்களுக்கு விருப்பம் தான் நீங்களுமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் வந்து இன்டெரக்டாக வந்து அப்போ என்னை வந்து இந்த மாதிரி ரூம் கூப்பிட்றாள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி மச்சாவாக இருக்க. அதே சமயத்தில் மறுபடியும் இப்போ சீனம் கட்டாது. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி மை டியர் ஃபியான்ஸே, நம்ம வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை வந்து எனக்கு கொஞ்சம் இப்போ இருக்குது, நீ வேணால் போகிற மாதிரி இருந்தால் போ, இல்லைனா வந்து இங்கேயே இரு, நான் கூடிசீக்கிரத்துலேயே வந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நகர. இவளுக்கு என்னென்னா இப்போ வந்து ஹீரோ வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா, இவனோட பிளானை வந்து இப்போயே வந்து போட ஆரம்பிச்சிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அதே சமயத்துலேருந்து அந்த லிங்க் அவன் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த லாக்கெட்டில் வந்து ஒரு டேர்ட்டில் மாஸ்டர் இருக்கும், அதுக்கிட்ட தான் வந்து இவன் கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி நான் அவங்கள ஓவராலாக வர்ணிக்கல, ஜஸ்ட்டு 2 வார்த்தை தானே ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசினேன், அதுக்கே வந்து பாய் இப்படி நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக நீ பண்ணுறதே வந்து ஒரு தப்பான விஷயம் தான். நீ வந்து அடுத்தவங்களோட ஒய்ஃப் வந்து வர்ணிக்க வந்து தேவை கிடையாது. உன்னோட கல்டிவேஷன் மெத்தடு அதில் வந்து நீ உன்னோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் பாரு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோவோட ஃபியான்ஸ் அவளை வந்து நீ ஓவராக வந்து அவன் மேலேயே வந்து கண்ணு வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம், என்னால் வந்து அவளோட அழகை வந்து இப்போவுமே வந்து என்னால் வந்து என் கண்ணை விட்டு அது போக மாட்டேங்குது, நான் எப்படியாச்சும் வந்து அவளை அடைஞ்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து அந்த கூவோட ஃபியான்ஸே இல்லை, இதுக்கோசரமே வந்து கண்டிப்பாக அவளை ஸ்லேவாக மாற்றி நான் வந்து அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீ ஒரு பெண்கள் மத்தியில் வந்து இந்த மாதிரி கண்ணோட்டத்தை வச்சின்னா இது எந்த வகையிலுமே வந்து உனக்கு நல்லது வந்து கொடுக்காது, நீ ஜஸ்ட் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி சரி எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு டவர் மேலே வந்து நின்றுட்டு இருக்கும்போது நீ யாரா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்க. லிங், கடைசியாக வந்து நம்ம மீட் பண்ணிட்டோம்ல, உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக வந்து காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்தில் வந்து ஓல்டு விங் போய் இவனை வந்து அட்டாக் பண்ண போக இவன் வந்து அதுன்னு தப்பிச்சிருவான். என்றா இவன் கிங் இடத்துல இருக்கான், இவனை வந்து நம்மளால் அட்டாக் பண்ண முடியாது, இங்கேருந்து எஸ்கேப் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் தான், அந்த இடத்த விட்டு வந்து தப்பிச்சு போயிடுவான். அப்படி தப்பிச்சு போனதுக்கப்புறம் அந்த ஓல்டு பிங்க் எடுத்துகிட்டு இந்த மாதிரி யங் மாஸ்டர் வந்து அவனை கொல்ல வேண்டாம், அவனை வந்து ஜஸ்ட்டு அட்டாக் பண்ணி அவன் இங்கேருந்து ஓடுற மாதிரி பண்ணுன்னு சொல்லி சொன்னார். இது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து அந்த லிங்கை வந்து அந்த ஸ்ட்ரீட்லேருந்து வேற எங்கேயும் வந்து ஓட வச்சுட்டாரு. இப்போ அதே சமயத்தில் மறுபடியும் அங்கே சீனம் கட்டாது. சீனுங்கட்டாயி அந்த பாய் வந்து அவளோட ஃபியான்ஸியை பார்க்குறக்கு வந்து உள்ளுக்குள்ளே போகும்போது நான் நினச்சது சரி தான், இந்த மாதிரி நீ வருவேன்னு சொல்லி மாஸ்டர் வந்து எதிர்பார்த்தாரு, நினச்ச மாதிரி நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாஸ்டர் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேலே வந்து கூ வருவான். கூ, நீ இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டேய், நான் தான்டா அவளோட மாஸ்டரு, நீ அவளோட மாஸ்டர் யாருன்னு கேட்டீங்களா, அது நான் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. சரி, உன்னோட ஃபியான்ஸே வந்து உனக்காக ஒயின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா பாரு, அது குடிக்க போகிறது கிடையாதா, என்ன ஒரு ஆள்றா நீ, இந்த மாதிரி உன்னோட வருங்கால மனைவி வந்து அவளோட கையாலேயே வந்து ஒயின் மேக் பண்ணி உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி நீ கொடுக்காம வந்து அங்கே நின்றுட்டுருக்க, இது கிடைக்கிறதுக்கு வந்து எத்தனை பேர் வந்து தெரியுமா தவம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. எல்லாத்தையுமே நீ தான் இப்போ ஸ்கீமிங் பண்ணியிருக்க. ஏன்னா வந்து அவளை யூஸ் பண்ணி எனக்கும் லிங்குக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் பண்ணி அவனை வந்து என்னோடய சர்வன்ஸ் விட்டே வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ என்னோடய பாடி கார்ட்ஸுமே வந்து எனக்கு துணைக்கு வந்து இல்லை, நான் மட்டும் தனியாக தான் இங்கே வந்திருக்கேன், இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் நாடா கூ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. எல்லாமே வந்து ஒரு வகையில் கரெக்டு தான். ஆனால் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்கு, நான் வந்து அவளை யூஸ் பண்ணல, அவளாக தான் வந்து அவள் விருப்பப்படி இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உண்மை தான், நீ வந்து உன்னோட டூ ஹையாக வந்து உன்னவே நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனுக்கே வந்து அந்த இடத்துல வந்து மனசு உடஞ்சி போயிடும். அப்போ இவ்வளோ நேரம் அவள் பண்ணதெல்லாம் வந்து ஆக்டிங்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சரி இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு, இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ வந்து மற்றவங்க எல்லாத்தையும் வந்து ஓவராக வந்து புள்ளி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவர் குடிச்சிட்டு இருக்கிற கிளாஸ் வந்து தூக்கி போட இவன் வந்து நல்லா ஒரு டிஃபென்சிவ் மெத்தட் மாதிரி ஒன்று டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதையுமே வந்து இது ஷேட்டர் பண்ணிட்டு அவனை அட்டாக் பண்ணிடுவோம். அட்டாக் பண்ணோடனே வந்துட்டு என்னடா இது, உங்கள் கிளானில் வந்து இந்த மாதிரி டிஃபென்சிவ் டெக்னிக்கெல்லாம் வந்து பல மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் உன்னோட கையில் வந்து இது கொஞ்சம் கூட பிரயோஜனமாகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கு, நீ மற்றவங்க எல்லாத்தையுமே வந்து ஓவராக வந்து நீ கீழ்த்தனமாக வந்து தரமட்டமாக பேசிகிட்டு இருக்க, போதுண்டா, இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து இதை அனுமதிக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி டைகர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிட்டு அவனை வந்து அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணும்போது ஹீரோ வந்து லோவர் வேர்ல்டில் கிடச்ச அந்த
அந்த ட்ரெஷரை வந்து ஹீரோ வந்து சமன் பண்ணிடுவார். ஆக்சுவலாக அந்த ட்ரெஷருமே வந்து முன்னாடி இருந்த டீமன் கார்டுக்கு வந்து சம்மந்தப்பட்ட ஒரு ட்ரெஷர் தான். அதுவுமே வந்து ஒரு ரேர் ஐட்டம். அதை வந்து சிஸ்டம் கூட வந்து அட்டாச் பண்ணிக்கும். அது வந்து ரேரிட்டிங்கோசரம். ஸோ ஹீரோ வந்து அந்த விஷயத்தை வந்து சமன் பண்ணி அவனை அசால்ட்டாக வந்து தோக்கடிச்சிருவார். டேய், இந்த மாதிரி ஏன்ட்டெல்லாம் வந்து இறக்க போகிற தருவாயில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாதுடா, ஒழுங்காக செத்து போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கு, நீ வந்து என்னை கொண்டுட்டீங்கன்னா என்னோடய ஃபேமிலி வந்து என்ன பண்ணுன்ட்டு நீ மறந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன தான் என்னோடய கு ஃபேமிலிக்கு ஈக்குவலாக உன்னோட ஃபேமிலி இல்லைனாலும் கூட அது ட்ரபிள் கொடுக்கும் தான், நான் வந்து இல்லைன்னு சொல்ல. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து நான் ப்ரிகாஷனாக வந்து எல்லா மெத்தடும் பண்ணிட்டேன். நான் வந்து உன்னை கொன்னாலும் நான் கொன்ன மாதிரி இதில் தெரியாது, நான் வேறு ஒருத்தர் மேலே வந்து இதை பழிய போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லை, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட சோலை வந்து கலெக்ட் பண்ணி ஹீரோ வந்து அந்த டெக்னிக் மூலமாக வந்து ஹீரோ வந்து அவரோட கல்டிவேஷன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குவார். ஸோ ஹீரோ தான் வந்து ஆக்சுவலாக வந்து டீமன் கார்டோட சக்ஸஸராக வந்து இருப்பார். இது வந்து ஹீரோ வந்து அவரோட பலத்தை வந்து பல மடங்காக வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சீக்ரெட் மெத்தட். ஸோ இப்படி யூஸ் பண்ணி வந்து ஹீரோ வந்து ஜாஸ்தியாக வந்து பவர் ஆகிட்டு இருக்கா. இப்போ இந்த பாடியை வச்சு நம்ம என்ன பண்ணுறது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாடி இது எனக்கு வேணும், இது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும், இது வந்து என் பிளானுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த பாடி வந்து எடுத்துகிட்டு போயிடுவார் அங்கேருந்து. அப்படி ஹீரோ போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து அந்த பாயோட சர்வன்ஸ் எல்லாருமே வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் வாங்க, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த மாதிரி யங் மாஸ்டர் பாய் வந்து இங்கே வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் அவர் வந்தார், வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து இங்கேருந்து போயிட்டார். போகிறப்ப வந்து அந்த லிங்குகிட்ட வந்து ஏதோ தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்குது, அதை வந்து நான் தீர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் எங்கே போனாருன்னு தெரில. நீங்கள் எதுக்கு வந்து அவரை தேடிட்டு இருக்கீங்க, அவர் வந்து இன்னும் இங்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக வந்து லிங்கு கூட வந்து அதாவது லிங்கு கூட வந்து யங் மாஸ்டர் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து போயிருக்காரா. நாங்கள் வந்து இதை அப்படி நினைக்க கிடையாது. எங்கள் ஆக்சுவலாக வந்து யங் மாஸ்டர் வந்து ரொம்ப நேரமாக காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவர் வந்துட்டு என்னாச்சு, அவருக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருப்பா. அதே சமயத்தில் வந்துட்டு இல்லை, அது அவருக்கு வந்து ஒன்றும் ஆயிருக்காது, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. ஆக்சுவலாக வந்து அந்த லிங்கை நினச்சிருந்தா பாய் வந்து எப்போ வந்து தோக்கடிச்சிருப்பார். அவர் வந்து இல்லை, அந்த லிங்கை விடவே வந்து கல்டிவேஷன் லெவல் வந்து ரொம்ப சுப்பீரியராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட வந்து நிறைய லைஃப் சேவிங் ட்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது ஆபத்து கட்டத்தில் வந்து அவர் கண்டிப்பாக வந்து அந்த ட்ரெஷரெல்லாம் யூஸ் பண்ணி அவர் தப்பிச்சிருக்க முடியும். ஏன் வந்து அவர் தப்பிச்சு இன்னும் வர கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக வந்து அந்த லிங்கோட மெத்தட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவனோட எல்லாமே வந்து மிஸ்ட்ரி, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து அவன் என்ன மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணி வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறினானே வந்து இது வரைக்குமே வந்து தெரிய வரல. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படி இருந்தாலுமே வந்து யங் மாஸ்டர் பாய்க்கு வந்து ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி, நீங்கள் வந்து நேரத்தை கிடக்காம இப்போவே வந்து பாயை தேடி போவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவரை வந்து என்னை இப்போவே வந்து பார்க்க சொல்லுங்கள், எனக்கு ஜஸ்ட்டு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க யங்லேடி, அவருக்கு வந்து ஒன்றும் ஆகாது, நாங்கள் போய் இப்போவே வந்து யங் மாஸ்டர் பாய் வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவர் வந்துட்டு எல்லாமே வந்து மாஸ்டர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே நடக்குது, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பரான மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் சீனுங்கிட்ட ஹீரோ போய் அவரோட ஃபியான்ஸே வந்து பார்த்துட்டு, என்ன என் ஃபியான்ஸே வந்து இன்னும் ரொம்ப கோவமாக இருக்கா போல், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஸ்டேஜான சென்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உண்மையிலேயே வந்து உனக்கு மாப்பு சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, சரி நான் அந்த ஸ்மெல்லை வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து உன்னை கடுப்பு கிளப்புற மாதிரி நான் எந்த விஷயமும் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள் அப்போவுமே வந்து ஹீரோ மேலே வந்து ஜலசாக தான் ஃபீல் பண்ணுவாள். ஆக்சுவலாக வந்து நீ எனக்கு மட்டும் தான் சொந்தமானவன், உன்னை வந்து நான் யாருக்குமே வந்து கொடுக்க மாட்டேன், உன்னை கொல்றதா இருந்தாலும் சரி உன்னை அடைகிறதா இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்கும் வந்து சொந்தக்காரி வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே வந்து அவள் ஜலசாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாள். அதே சமயத்தில் வந்து அந்த பாயோட ஃபேமிலிக்கு வந்து தெரிய வருது, இந்த மாதிரி அவன் வந்து உயிரோடு எல்லாம் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சோலை வந்து மெர்ஜ் பண்ண ஒரு டோக்கன் வந்து ப்ரோக்கன் ஆயிரும். ஸோ அது மூலமாக வந்து என்னோடய சன் வந்து இறந்துட்டான், அவனை கொன்னது யாருன்னு இப்போ கண்டுபிடிச்சி அவன் கையால் வந்து நான் கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் சீனங்கட்டை அந்த யங் மாஸ்டர் பாயோட பிளட் எசன்ஸை வச்சு அவங்க வந்து அந்த ட்ராக்ஸ் எல்லாம் வந்து பின்பற்றி வந்து அவன் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சி அவங்க போயிடுவாங்க. அப்படி போனதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து ஒரு குகையாக இருக்கும். உள்ளுக்குள்ளே போனால் வந்து அந்த குகை வந்து ஒரு டஞ்சன் மாதிரி வந்து காணப்பட்டுருக்கு. அவங்க வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கு. அங்கே இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். அங்கே நிறைய எலும்புக்கூடுகள் வந்து இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களாகவே வந்து நிறைய இமோர்டல்ஸ் வந்து காணாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் அவங்களோட பிணங்கள் மாதிரி தான் வந்து அங்கே இருக்கிற எல்லாமே வந்து காணப்பட்டுருக்கு. அதே சமயத்தில் வந்து அங்கே இருக்கிற ஒரு சர்வெண்ட், அதாவது அங்கே இருக்கிற ஒரு சர்வெண்ட் வந்து இந்த மாதிரி யங் மாஸ்டர் பாய் வந்து அங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் லைஃப் ஃபோர்ஸ் எல்லாமே போய் சுத்தமாக வந்து எலும்பு கூட மாதிரி தான் இருப்பான். ஆக்சுவலாக வந்து இதை வந்து ஏன்ஷியன்ட் லேண்ட்ஸில் இருக்கிற
என்ன சொல்கிறது, ஒரு யங் மாஸ்டர் தான் வந்து இந்த மாதிரி சொன்னார். இந்த மாதிரி அவனுக்கு வந்து டிமானிக் எம்பரரோட ஏதாவது சக்ஸஸராக இருப்பான்னு சொல்லி தான் வந்து அவர் ஜஸ்ட் ஒரு ஃப்ளூக்கில் தான் சொன்னார். பட் இப்போ நான் பார்க்குறது எல்லாமே பார்த்தா வந்து இது ரியலாக இருக்குது. யங் மாஸ்டர் பாய் இவனை தேடி போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவர் வந்து இந்த நிலைமையில் இருக்கார். அவன் எங்கே போனானே தெரில. இத்தனை கல்டிவேட்டர்ஸோட பிணங்கள் வந்து இருக்குது. எல்லாமே வந்து லைஃப் ஃபோர்ஸ் வந்து உரியப்பட்டிருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து இது டிமானிக்கோட சக்ஸஸர் தான் இந்த லிங்கா. அதனால தான் வந்து இவ்வளோ சீக்கிரமாக தான் கல்டிவேஷன் மெத்தட் வந்து இம்ப்ரூவ் பண்ணானா. நான் இப்போ போய் எல்லாத்துக்குமே வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி ஆகணும். அவனை வந்து உயிரோடு விட்டுருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு த்ரெட்டு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த விஷயத்தை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து போயிடுவான். அதே சமயத்தில் வந்து அங்கே இருக்கிற, அதாவது அங்கே வந்து இதெல்லாம் நைட் டைமில் தான் வந்து நடந்திருக்கும். மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்கம் வந்து இந்த விஷயம் எதுவுமே வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அவன் வந்து ஜஸ்ட் எந்திரிச்சோன்னே வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு இம்மோட்டல்னால் வந்து நான் துரத்தி அடிக்கப்பட்டேன். ஆனால் நான் எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா அவனுக்கு எனக்கு வந்து எந்த சம்மந்தமே கிடையாது. ஒருவேளை இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த டேர்ட்டில் மாஸ்டர் வந்துட்டு ஒருவேளை இதுக்கு குவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குவா அவன் இருக்கிற பவருக்கும் அவனுக்கு இருக்கிற அந்த ப்ரிவிலேஜுக்கும் அவன் நினச்ச எப்போ வந்து என்னை கொண்டிருக்க முடியுமே, அவன் எதுக்கு வந்து என்னை இந்த அளவுக்கு வந்து புஷ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எது எப்படியோ நான் வந்து இப்போயே வந்து என்னோடய பிரதர் பைக்கிட்ட வந்து சொல்லணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அவங்க ஏற்கனவே வந்து ப்ரிகாஷனாக வந்து இனிமேல் நடக்க போகிற இன்சிடென்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து என்னால் வந்து இதை ஒரு மாதிரி கவர் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேஃப்டியாக வந்து இருந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பிளான் போட்டிருக்கேன். அதே சமயத்தில் வந்து அங்கே வந்து இந்த பாய் ஃபேமிலி, அதாவது இம்மார்ட்டல் டைகர் பிளேஸ் தான் வந்து அந்த ஆக்சுவலாக அந்த டைகர் பையோட ஃபேமிலி. அதுவுமே வந்து ஒரு இம்மார்ட்டலான ஒரு பவர்ஃபுல்லான ஃபேமிலி தான். பட் ஹீரோ லெவலுக்கு வந்து ஈக்குவல் கிடையாது. அவங்க எல்லாருமே வந்து எப்படி நம்ம ஸ்பீக்கரில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து அவங்க எல்லாருமே வந்து QA எனர்ஜி வச்சு வந்து அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து இந்த மாதிரி நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டைகர் இம்மார்ட்டல் பிளேஸஸ் அந்த பாய் வந்து இறந்துட்டார். அவர் வந்து டிமானிக் எம்பரர் சக்ஸஸர்னால் வந்து இறக்கப்பட்டிருக்காரு. அவரோட எல்லா லைஃப் ஃபோர்ஸும் அது மட்டும் இல்லாமல் அவரோட கல்டிவேஷன் மெத்தட் எல்லாமே வந்து உரியப்பட்டிருக்கு. அவரோட சோலும் கூட மிஞ்சலை. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அதாவது லிங்குன்னு வந்து எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த லிங் வந்து டிமானிக் கார்டோட சக்ஸஸராக வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து 100% வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இனிமேல் வந்து அவனை அங்கே நலமான வந்து விடக்கூடாது. அவனை வந்து யாராவது வந்து பிடிச்சி உயிரோடவோ இல்லை பணமாவோ வந்து பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ்கள் வந்து தாராளமாக வந்து என்னால் வந்து கொடுக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு வந்து அவனை பார்த்தா வந்து பிடிச்சி கொடுங்க. அவனை வந்து உயிரோட வந்து விட்டுருக்கிறது வந்து இன்னும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அனௌன்ஸ்மெண்ட் வர இவனுக்கு என்ன ஷாக்கிங்னா வந்து இந்த மாதிரி பிரதர் பாய் வந்து இறந்துட்டாரா, என்னால் நம்பவே முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் அவரை கொண்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னால் வந்து இதை நம்பவே முடியல. டேர்ட்டில் மாஸ்டர் உங்களுக்கு வந்து தெரியல இது நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இன்னசென்ஸ்னு எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறது. ஆக்சுவலாக யாரும் வந்து உன் மேலே வந்து இந்த மாதிரி கதை கட்டி விட்டுருக்காங்க. நீ வந்து ஸ்பாட்லைட்டை வந்து அடையும் போது யாரோ வந்து ஷேடோஸில் இருந்து இது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ நீ வந்து இது இல்லைன்னு வந்து ப்ரூஃப் பண்ணாலுமே வந்து நீ வந்து உன்னோட ஏன்ஷியன்ட் மாஸ்டர்ன்னு சொல்ல போகிற டெக்னிக், அதாவது என்ன யூஸ் பண்ணினா வந்து அதுவுமே வந்து உனக்கு ஒரு பிரச்சனை தான். ஏன்னா என்ன நீ டிமானிக் எம்பரரோட சக்ஸஸராக இல்லைனாலும் கூட நீ வந்து என்னோட சக்ஸஸர். இது வெளிக்காட்டுற மூலம் வந்து நிறைய எனிமி வந்து உனக்கு க்ரியேட் ஆவாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக உன்னை வாழ விட மாட்டாங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் வச்சு ஒருத்தன் வந்து உனக்கு செக் வச்சு விட்டான். இப்போ நீ வந்து பார்த்து உஷாராக இல்லைன்னா உன் கதை வந்து முடிஞ்சுது. ஸோ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து குழப்பத்தில் இருக்க. அப்போ அதே சமயத்தில் வந்து சீனம் கட் ஆகும். இப்போ அந்த ஆன்ஷியன்ட் எல்லாம் வந்து கூடி சீக்கிரம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்காட்டி வந்து நிறையா இம்மார்ட்டல்ஸ், அதாவது ஒரு பிக் சூட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிளேஸில் வந்து கேதர் ஆகி இந்த மாதிரி வந்து உள்ளே போக போகிறீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போதைக்கு இந்த குரூப்புக்கு வந்து ஹெட்டாக போக போகிறது வந்து கு தான். நீ வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாமல் உன்னால் தான் வந்து அந்த லிங்க் வந்து டிமானிக் சக்ஸஸ்ன்னு வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு பர்சனாக வந்து நான் உனக்கு இது கொடுக்குறேன். இதை வந்து நீ ரிஃபைன் பண்ணால் நீ வந்து காட் இல்லத்தில் வந்து இருக்கணும். ஆனால் நீ காட் இல்லத்துக்கு போகும்போது இதை வந்து கண்டிப்பாக வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிஃபென்ஸ். எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆளாகவே இருந்தாலும் அவங்களோட அட்டாக் வந்து இது அசால்ட்டாக வந்து டிஃபெண்ட் பண்ணும். ஸோ நீ காட் இல்லாமல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணு. இந்த நீ வச்சுக்கோ. இப்போதைக்கு உன்னால் ரிஃபைன் பண்ண முடியாது. காட் இல்லத்துக்கு போனதுக்கப்புறம் நீ ரிஃபைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் ஆக்சுவலாக ஹீரோ வந்து டிமானிக் எனர்ஜி யூஸ் பண்ணி ஹீரோ எப்போவோ வந்து காட் இல்லத்தை வந்து அட்டைன் பண்ணியிருப்பார். இப்போ அதே சமயத்தில் வந்து ஹீரோவுக்கு நடக்கிற அந்த பாராட்டுகள் புகழ் பிடிக்காமல் வந்து நிறைய பேர் வந்து அங்கே இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஹீரோ பாராட்டுறாங்க. சில பேருக்கு வந்து அது பிடிக்காமல் இருக்குது. அதே சமயத்தில் ஹீரோவோட தங்கச்சியும் வந்து அங்கே இருந்துட்டு இந்த மாதிரி நான் அட்டாக் பண்ண அட்டாக்லேருந்து வந்து அவன் கண்டிப்பாக வந்து ரெக்கவரி ஆகிருப்பான் போல். அவனை பார்த்தா நார்மலாக இருக்குது. ஆனால் அவன் ஏன் வந்து என்னை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறான், என்னை வந்து அவாய்ட் பண்ணுறான்னா எனக்கு ஏன் வந்து அவன் அவாய்ட் பண்ணுறது வந்து இப்படி ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ அதே சமயத்தில் வந்து
ஒருத்தன் வந்து இந்த மாதிரி க்ரீட்டிங்ஸ், நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெஷர் கிடச்சதுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓ நீங்களா, ரொம்ப நன்றி, நீங்கள் வந்து பெருமைப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அங்கே ஒரு ஃபீமேல் இருந்துட்டு ஆக்சுவலாக வந்து என்கிட்ட வந்து சில கேள்விகள் வந்து உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன கேள்விகள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி இல்லைங்க, அவன் வந்து டிமானிக் சக்ஸஸராக வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி தான் வந்து நிறையா பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்காக ப்ரூஃப் வந்து உங்கள்கிட்ட இருக்கா? அப்படி அவன் டிமானிக் சக்ஸஸராக வந்து அவன் இருந்திருந்தானா, அவன் வந்து ஜஸ்ட் ஏன் வந்து இந்த இடத்துலேயே நிற்க போகிறான்? அவன் வந்து எப்போ வந்து இந்த இடத்தையெல்லாம் சப்ரஸ் பண்ணி வந்து போயிருப்பானே. அது மட்டும் இல்லாமல் பாய், அவன் தான் கொண்டான்னு சொல்லி நீங்கள் வந்து சொன்னீங்க. ஆனால் எப்படி, அதுக்கு வாய்ப்பே வந்து இல்லையே. அவன் வந்து லைஃப் சேவிங் ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லிங்கோட வந்து கல்டிவேஷன் மெத்தடில் வந்து அவன் பல மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆள். இப்போதைக்குமே வந்து அவங்களோட கிளானோட டெக்னிக்ஸ், அந்த டிஃபென்ஸ், அந்த டெக்னிக் வந்து யாருனாலுமே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எதை வச்சு அவன் வந்து பண்ணான்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு வந்து எனக்கு வந்து பதில் தெரியல தான். ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து கனெக்ட் ஆகிற ஒரே ஆள் வந்து லிங்கு மட்டும்தான். ஸோ அவனாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னால் வந்து இந்த விஷயத்தில் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே குரூப்பில் இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டு, எனக்கு வந்து உனக்கு தெரியும், நீ வந்து லிங்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற அதே சமயத்தில் வந்து நீயும் அவன் கூட சேர்ந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க. அதாவது அவன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க. ஸோ அவனுக்கு வந்து அறிமுகம் வந்து இருந்திருக்கலாம். ஸோ இந்த ரீசன், ஒருவேளை நீயுமே வந்து ஒரு டிமானிக் கல்டிவேட்டராக இருக்கலாம். நீ வந்து அவனை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கியா? ஸோ நீயுமே வந்து அவனுக்கு ஒரு உடந்தையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே எல்லா விஷயமே வந்து திரும்ப ஹீரோ வந்துட்டு, ஓ அப்போ 2 பேத்துக்கு பழக்க வழக்கம் இருக்குதா, அதனால தான் வந்து அவள் லிங்கை பற்றி எந்த விஷயமே வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாளா? என்ன ஒரு அற்புதமான ஒரு அரிய வாய்ப்பு, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நான் செஸ்ஸில் வந்து மேக் பண்ணுறதுக்கு இன்னொரு புது ஒரு பானுமே வந்து கிடச்சிருச்சு. இனி நீ தாண்டி என்னோடய அடுத்த பகடக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து அடுத்த ஸ்கெட்சை போட்டிருக்கேன். இப்போ அதே சமயத்தில் இதோடையே வந்து இந்த பாட்டு முடிஞ்சிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் இந்த மாதிரி மெம்பர்ஷிப் வந்து ஓப்பன் பண்ணுறதை பற்றி. ஆக்சுவலாக வந்து இப்போ மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணுறத பற்றி ஜஸ்ட் நான் ஒரு ஒப்பீனியன் தான் கேட்குறேன். நான் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரியும் உங்களை வந்து காசு கட்டி சேர்கிற மாதிரியும் வந்து நான் கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஒரு 20K ஒரு 25Kக்கு மேலே போனால் தான் வந்து அதை பற்றி வந்து அந்த மாதிரி போடவே போகிறேன். பட் ஆக்சுவலாக வந்து நான் ஜஸ்ட் ஒப்பீனியன் தான் வந்து உங்களுக்கு கேட்குறேன். நான் வந்து உங்களை வந்து இப்போயே வந்து ஷேர் சொல்லியெல்லாம் இது கேட்கல. நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு பண்ணலாமா வேண்டாமான்ட்டு ஒரு ஒப்பீனியன், அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி நான் மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு எதுவும் மாற போகிறது கிடையாது. இதே தான் வந்து கன்னியூவாக போகுது. நான் எந்த மெம்பர்ஷிப்புமே வந்து போட போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு ஃப்ரீயாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. நான் ஜஸ்ட்டு ஒரு டவுட்டுக்கு தான் வந்து கேட்டேன், மற்றபடி எதுவும் இல்லை கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பாட்டு மீட் வரைக்கும் பை கைஸ். நெக்ஸ்ட் பாட்டு தான் வந்து இன்னுமே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், பை கைஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பை கைஸ்.